எசேக்கியேல் வந்து எத்தனை தரிசனம் மட்டும் பார்த்தோம், பிரித்து பார்த்தோம். அவருடைய தரிசனம், தீர்க்க தரிசனம், அடையாளம், உவமைகள், 4 பகுதியில் வந்து அவர் வந்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவரோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு, அடையாளப்படுத்துகிற தேவன், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதில் வந்து தரிசனம், ஃபஸ்ட்டு தரிசனத்தை என்ன பார்த்தோம்? அவருடைய தேவனுடைய சாயல். ஃபஸ்ட்டு தரிசனத்தை வந்து தேவனுடைய சாயலை பார்த்தோம். அதில் வந்து 4 ஜீவன்கள், அவருடைய சிங்காசனம், அதை குறிச்செல்லாம் பார்த்தோம். ஆனால் தலைப்பு மட்டும் பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து உள்ள போகலாம். கர்த்தருடைய ஜீவன்கள் என்னது, கர்த்தருடைய மகிமையானது, எல்லா காரியங்களும் வந்து தனித்தனியாக பேசி பார்ப்போம். இப்போ கர்த்தருடைய தரிசனத்தில் வந்து அதை என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு 37 வந்து எலும்புகள் உயிரடையும். ஆமாம், எலும்புகள் அந்த காரியம் பார்த்தேன். 2வது தீர்க்க தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரம், எசேக்கியேல் 9. எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் வந்து ஒரு தரிசனம் இருக்குது. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் சத்தமாக எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4வது வசனம். முதல்ல பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். 9:2 வந்து 6 புருஷன் இருக்காங்க. அப்பொழுது இதோ 6 பொருங்க 6:2. அந்த 6 வந்து வெளிப்படுத்தல் 15:6 வசனம். அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கட்சிகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 15:6. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின் 9:4 கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். 5:6. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். வெளிப்படுத்தல் 7:3. வெளிப்படுத்தல் 7:3. சரி, 9. வெளிப்படுத்தல் 7. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும்
பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். எசேக்கியேல் 16:2 வந்து என்ன பார்ப்போம்? 6 புருஷர் 16:2 16:2 எசேக்கியேல் 9:2 9:2 இப்போ இங்கே வந்து எசேக்கியேல் வந்து எதை குறித்து சொல்கிறார் அப்படின்னா, எருசலேம் நகரத்தில் இருக்கிற ஜனங்களை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு 6 புருஷர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து கர்த்தர் வந்து அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வெளிப்படுத்தல் 15:6 என்ன பார்த்தோம்? தூதனா எனக்கு 15:6 வெளிப்படுத்தல் 15:6 அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் அந்த ஆலயம் எந்த ஆலயம்? அந்த ஆலயம் எல்லாமே அந்த ஆலயத்தில். அப்போ போன வாரம் என்ன பார்த்தோம்? போன வாரம் ஆலயத்தில் யார் இருந்தா? 25 புருஷர் இருந்தாங்களா? ஆ 25 புருஷர். அந்த எந்த அதிகாரம் பார்த்தோம்? 11 பார்த்தோம். 11 வாசிங்க. 11 எசேக்கியேல் 11. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க வந்து வாசல் 25 புருஷர் நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எட்டாவது அதிகாரம் எசேக்கியேல் 8 1 வாசிங்க. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. 11 வருஷம் அதிலே 11. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களை சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். ஆலயத்தில் விக்கிரகங்களை வந்து வச்சு வழிபடுறாங்க. அப்போ இதுக்குரிய நியாய தீர்ப்பு வந்து இங்கேயும் செய்யாது. எசேக்கியேல்கிட்ட வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கரெக்டாங்க. 9:4 வருஷம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவு போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். 9:1 வருஷம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது.
பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்பு எசேக்கியேல் 9 வந்து அதான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 9 வந்து எசேக்கியேல் 9 வந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அது வந்து 6 புருஷர். இங்கே வந்து வெளிப்படத்தில் வந்து 17:6 வந்து ஒரு தூதன். அதுதானே சாரி 15:6 வந்து தூதன். இப்போ 9:6 அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எசேக்கியேல் 9:5 வார்த்தமா 9 to 7 எசேக்கியேல் 9 to 7 வரைக்கும் வாசிச்சோம். எருசலேம்ல வந்து இந்த 25 பேர் 70 பேர் வேற என்ன 25 பேர் 70 பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விக்கிரக ஆராதனை செய்யணும். இந்த 25 பேரும் பார்த்தீங்கன்னா எருசலேமில் வந்து அந்த சிறையிருப்பின் காலங்களில் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா பவர்ஃபுல் லீடர்னு சொல்லுவாங்க. பவர்ஃபுல் லீடர்னா அவங்க வந்து இஸ்ரேல் கோத்திரத்தில் உள்ளவங்க இல்லை யூதா கோத்திரத்தில் உள்ளவங்களான்னு சரித்திரம் சொல்லப்படலை. பட் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள்னா அன்னைக்குள்ள யூதர்கள் ஐராக்கியம் உள்ள ஒரு யூதர்கள் அவங்க வந்து இல்லை கிட்டத்தட்ட ஒரு புறஜாதி மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க இஸ்ரவேல் இங்கே வந்து ஒரு 25 புருஷர் வந்து எருசலேம் தேவாலயத்தை வந்து தீட்டுப்படுத்துறாங்க இல்லையா. உள்ள வந்து விக்கிரக ஆராதனை அடிக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடையாளம் வந்து அடையாளம் போகும். அது வந்து ஸ்திரீகள் வந்து அழுகிற அடையாளம். அது வேறு. இப்போ இந்த 25 பேர் என்ன செய்கிறாங்கன்னா எருசலேம் தேவாலயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா வெளியில் யாரும் பார்க்க, ஏன்னா எல்லாரும் சிறையில் போயிட்டாங்க. வெளியில் யாரும் பார்க்கல, அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அறைகளில் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனாவது வசனம் 9:6 முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் இல்லையா 8 9 நாள் வந்து எருசலேம் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறாருன்னா அடையாளம் போடுறாரு. 8 வந்து எசேக்கியேல் 8:11 வந்து பார்த்தீங்கன்னா 70 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூப வர்க்கம் போடுறாங்க. இந்த 70 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாரத்தின் வாசலை துவாரம் விடுங்கிறாரு. 8:7 வருஷங்களேன். எசேக்கியேல் 8:7 என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அப்போ எருசலேம் தேவாலயத்தில் என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து என்ன செய்கிறாங்க விக்கிரகங்களுக்கு வந்து ஆராதனை நடத்துகிறாங்க. அது மாதிரி 8-12 வருஷம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களில் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? அப்போ இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்களும் இங்கே இருக்கிறாங்க. இப்போ 25 பேர் இருக்கிறாங்க, 70 பேர் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் மூப்பர்களுடைய நம்பர்ஸ் போடலாம். பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா விக்கிரக ஆராதனை இருக்கிறாங்க. இதுல வந்து இஸ்ரவேலின் மூப்பர்னு கரெக்டா சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு வந்து நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க கர்த்தர் வந்து தரிசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? 9:4 வாசிக்க திரும்ப வந்து கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடுகிறார். அப்போ அங்கேயும் கர்த்தருடைய பிள்ளைங்க தேவனை தேடுகிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள வந்து பிரிக்கிறதுக்காக செய்றாங்க. இது வந்து அடையாளம் போடுறது, நம்ம அடையாளத்துக்குள்ள கொண்டு போயிடும். ஆனா அவங்களுக்குள்ள பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 5 வருஷங்க. 5, 6, 7
9:5 எசேக்கியேல் 9ல் 5 to 6, 7 பனிஷ்மெண்ட். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் ஊருக்கு போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். ஆமாம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? இது தரிசனம் தான், அவருடைய தரிசனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் வெளிப்படுத்தின 15:6 வந்து பார்த்தீங்கன்னா தூதல் கொண்டு அடையாளத்தை பிரித்து அங்கேயும் வந்து தரிசனம் தான் சொல்கிறார். அப்போ எசேக்கியேல் வந்து பின்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குரிய தரிசனம், அவங்க செஞ்ச அக்கிரமங்களுக்குரிய தரிசனம். 25 புருஷர் வந்து எருசலேம் தேவாலயத்தை பண்ணினாலும் இஸ்ரவேல் மூப்பர்களும் இங்கே உள்ளே இருக்கிறாங்க. அப்போ விக்கிரக ஆராதனை இஸ்ரேல் தேசம் ஃபுல்லாக வந்து இருக்குது. அப்போ அந்த இஸ்ரேல் தேசம் ஃபுல்லாக வந்து அழிக்க சித்தம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்போ அழிக்க சித்தம் கொள்ளும்போது எப்போ சொல்லலாம்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து 2025 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி தான் எசேக்கியேல் என்ன செய்கிறாருன்னா இந்த தரிசனத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த அழிவை வந்து நான் உண்டு பண்ணுவேன்னு யாருக்கு சொல்கிறாருன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு சொல்கிறார். திரும்ப அது பின்பகுதி வாசனை நீங்கள் முற்றிலுமே நீங்கள் அழிப்பீங்களா அப்படின்னா, ஆமாம் முற்றிலுமே அழிப்பேன். அந்த வெளிப்படுத்தல் 15:6 வந்து ஒரு தூதன் இருக்காரா, அந்த தூதன் வந்து கடைசியில் லாஸ்ட்டில் வாசிங்க, அது 9வது அதிகாரத்தில் லாஸ்ட் வாசம். எசேக்கியேல் 9ல் இதோ சணலுள் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். எசேக்கியேல் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்றாரு, அந்த கட்டளை நிறைவேற்றின தேவன், தரிசனத்தை தான் சொல்றாரு, நிறைவேற்றின தேவன் சொல்லி சொல்றாரு. வெளிப்படுத்தல் திரும்ப வாசிங்க 15:6 வாசிங்க. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொன் கட்சிகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். ஆமாம், 6 புருஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 தூதர் அப்படிங்கிறாங்க. அந்த 6 புருஷர், அப்புறம் மைக்கூடுன்னு சொல்லி ஒன்று வரும், அந்த 7வது தூதர். 7 தூதருடைய அந்த காரியங்களுமே வெளிப்படுத்தல் விசேஷம் வந்து நம்ம படிக்கும்போது, நம்ம மிங்கிள் பண்ணி படிக்கும்போது ஏன்னா இது கொஞ்சம் நம்ம விலாவாரியாக பார்த்தோம்னா தான் வெளிப்படுத்தல் தானியல் எல்லாமே தனித்தனியாக பார்த்துட்டு மிங்கிள் பண்ணாதான் என்ன செய்யும் புரியாது. அப்போ அந்த காரியங்கள் என்ன செய்வாங்கன்னா, இங்கே வந்து தரிசனத்தின் மூலம் அவருக்கு வெளிப்படுத்தல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அதிகாரங்களுமே தரிசனம் தான். அவருக்கு டோட்டலாக 22 அதிகாரங்கள் இருக்குது. 22 அதிகாரங்களுமே அவருடைய தரிசனம் தான் அவருக்கு சொல்லப்படும். அப்போது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாய தீர்ப்பு வந்து கொடுக்குது. இப்போ இந்த நியாய தீர்ப்பு வந்து எசேக்கியேலுக்கு கரெக்டாக சொல்லிடுறாரு, இஸ்ரவேலுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்காங்களா, தேவனை தேடுகிறவர். அப்ப தேவனை தேடுகிறவர் வந்து இஸ்ரவேலரா இல்ல புறஜாதியா அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி. அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே தேவனை தேடுகிற ஒரு புறஜாதி கூட்டம் என்னன்றது இதுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கலாம்ல, கர்த்தர் பண்ணியிருக்கலாம் இல்லையா. தேவனை தேடுகிற நெற்றியிலே அடையாளம் போடு, அது நம்ம வெளிப்படுத்தல் வந்து கிளியரா பார்ப்போம். நெற்றியிலே வந்து யாருக்கெல்லாம் அடையாளம் போடுகிறாங்க. அப்போ நெற்றியிலே அடையாளம் போடுகிற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா, எப்படி வந்து ஆலயத்துக்குள்ள ஒரு கூட்டம் வந்து புறஜாதி கூட்டம் வந்து தீட்டுப்படுறாங்க. 25 புருஷர் அப்படின் போது அவங்க வந்து புறஜாதி. 70 பேர் அப்படின்னு பார்க்கும்போது மூப்பர்கள், இஸ்ரவேலில் 70 பேர் இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் வந்து மூப்பர்கள் இருக்குது. அப்போ அந்த மூப்பர்கள் இருக்கும்போது இஸ்ரவேல் வந்து பாவம் பண்ணினாலும், புறஜாதியில் உள்ள ஆட்கள் வந்து பாவம் பண்ணினாலும், தேவனை தேடுகிற ஒரு கூட்டம், அது புறஜாதியாகவும் இருக்கலாம், இஸ்ரவேலை தேடுகிற இஸ்ரவேலராகவும் இருக்கலாம். ஆனால் டோட்டலாக என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலை நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்லி வரல. ஆலயம் தீட்டுப்பட்டுருச்சு. ஆனால் என்ன செய்ய, இஸ்ரவேல் டோட்டலாக நீ அழிச்சது இல்லை, அழிக்க சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்பாக என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டத்தை என்ன செய்யறாரு, அடையாளம் போட்டு பிரிக்கிற தேவனா இருக்கிறார். எசேக்கியேல் தரிசனத்தில் நம்ம கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட செய்வாரு, பாதுகாப்பு. ஒரு பனிஷ்மெண்ட் அனுப்புறாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மாதிரி எல்லாம் வாடிப்பட்டியே வச்சுக்கிறோம். வாடிப்பட்டியில் வந்து விக்கிரகாரால நிரம்பின ஒரு பட்டணம். நாம ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணாலும் சோதோம் குமாரா போல ஒரு அழிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
ஆபிரகாம் நிமித்தம் யாரை கொண்டுட்டு வர்றாரு? லோத்தும் அவருடைய மனைவி. அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, அந்த சோதம் விட்டு வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை. நம்ம டீட்டெயிலா படிச்சோம். ஆனா என்ன செய்யறோம்னா, ஆபிரகாமத்தையும் கையை பிடிச்சி இழுத்து என்ன செய்யறாரு, வெளியில கொண்டு வருகிற தேவனா இருக்கிறாரு. அப்ப எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு கிடையாது. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு குடும்பமாவே என்ன கிடையாது, நியாய தீர்ப்பு கிடையாது. இப்போ நாம பண்றோம், ஜெபம் பண்றோம், நம்ம எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்களா? ரசிக்கப்படலாம். ஆனால் நமக்கு என்ன தோணுது, எல்லாருமே பரலோகம் வரணும். ஏன் என்னை கண்ட தேவன், இல்லை என்னை மீட்டெடுத்த தேவன் ஏன் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சந்ததியில், இல்லை என்னுடைய தலைமுறையில், இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட ஏன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம என்ன செய்யணும், இருதயத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் அந்த அளவுக்கு நான் அவருடைய பலிபீடத்தில் நான் மனசில் நான் நான் ஜெபம் பண்ணலையா, இந்த ரட்சிப்பாக நான் ஜெபம் பண்ணலையா, என்ன குறை ஆண்டவர் எங்களிடத்துல இருக்கு? இது எல்லாம் தீர்க்க முடியாத ஒரு கேள்வி. நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணல, அது அடுத்த கட்டம். ஆனால் என்ன சொல்றாரு கர்த்தர்? நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரே செய்வாங்க, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை சொல்றாரு. எகிப்துல இஸ்ரவேலுக்கு இறங்கின தேவன் இன்னைக்கு வாடிப்பட்டியில நம்ம குடும்பத்துக்கு இறங்குவாருன்னு என்ன சொல்றோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற, நம்மளுடைய சந்ததியில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் போயிருக்காங்களா அப்படின்னு நினைச்ச முடியாது. நம்முடைய பார்வைக்கு தெரியல. என்ன சொல்றோம், ஜோம நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நம்ம சுற்றார் உறவினர் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலை. ஆனால் ரட்சிக்கப்படாமலுமே என்ன செய்றாங்க, அவங்க போறாங்க. அப்ப இதை எப்படி கர்த்தர் என்ன செய்வாரு, நியாயம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம போறோம், நம்ம அம்மா அப்பா நரகத்துல இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, நம்ம மேல போயிட்டா என்ன செய்ய முடியாது, அந்த சந்தோஷம் கவலை, சந்தோஷம் இருக்கு, அந்த கவலை நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆபிரகாம் நம்ம தரிசன மத்தேயுல ஆபிரகாம் லாசரு கதை நம்ம பார்க்கறோம், ஓமை பார்க்குறோம். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நாங்கள் மேலே இருக்கிறோம், உனக்கு எனக்கு என்ன சொல்ற உதவி செய்ய முடியாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் லாசரு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அவருடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்குது? சுத்தவான்கள் சொல்றது நம்ம கேட்குறோம், நமக்காக ஒரு முடிவு இல்லை. பட் ஆனால் வேதத்தில் படி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்லுவாருன்னா, அந்த வசனம் எடுத்து வாசிங்க. லாசரு மத்தேயு மார்க்கில் வருதான், லூக்காவில் வரும்னு நினைக்கிறேன். லூக்கா லூக்கா 12 அதுல
போட்டுக்கிறாங்க. ம். இந்த லூக்கா 16. லூக்கா 16 ம். 26 வருஷம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது இதுல என்றார். நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய காரியம் பார்த்தீங்கன்னா மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடி. இப்போ நம்ம பரலோகம் போயிட்டோம்னா நமக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வெளிப்படுத்தல விசேஷத்தில் ராசாங்க வந்து எனக்கு துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மனசு இருக்குப்பா, ஆனால் என்ன செய்ய முடியல, உங்களை தூக்கிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அப்போ மனசு இருக்குனாலே என்ன அர்த்தம், கவலை அங்கே வந்து ஆமா ஐயோ நம்ம அம்மா அப்பாலாம் இருக்காங்களே, நாம என்ன செய்யறது அப்படிங்கிறது. அப்போ இப்போ நம்ம ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம அப்பா வந்து அம்மா அப்பா இறந்துட்டாங்க கூட அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை நாம் இருக்கும்போது நம்ம சொந்த பந்தம் வந்து இறந்து போயிட்டாங்கனாலும் கூட அவங்க ரசிக்கப்பட்டாங்களா ரசிக்கப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஒன்றும் தொட்டுட்டேன்னா உன் குடும்பமோ அவருடைய சந்ததியோ எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த இடத்துல என்ன செய்யல அவர் வந்து வாக்கு பண்ணவே இல்லை. ஆனால் யதார்த்தத்தின்படி நீதி செய்கிற தேவன் தான். அப்போ இவ்வளோ பேருக்கு மத்தியில் இதுக்கு நம்மளை மட்டும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ என்ன எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் தேவனை தேடுகிறவருக்கு என்ன இருக்குது, ஒரு பாதுகாப்பு, அடையாளங்கிறது ஒரு பாதுகாப்பு. அதே நேரத்தில் இந்த தண்டனைக்கு தப்பு வைக்கிற தேவனாகவும் அவர் வந்து இருக்கிறார். நம்ம போராடணும், ஜெபத்தில் நம்ம வந்து போராடணும். அதே நேரத்தில் நம்ம எந்த ஆத்மா நம்ம கையில் கிடைச்சாலும் அந்த அனுபவிக்கிற அந்த துன்பங்களுக்கு அவங்கள தப்பு வைக்கிற அளவுக்கு அவங்கள என்ன செய்யணும், போதிக்கப்படுகிற ஒரு தேறின மனுஷியா நம்ம வந்து இருக்கோம். எங்கே பார்த்தாலும் என்ன செய்யறோம், ஆசீர்வாதம் இல்லைன்னு என்னது வேற ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து தான் நம்ம பேசுறோம். ஒரு ஆத்மா நரகத்துக்கு தப்பு வைக்கிற வண்ணமா அவங்களுக்கு நம்ம போதிக்கிறோமா, போதிக்கப்படுகிற சத்தியங்கள் இருக்குதா, இல்லை அந்த சத்தியங்களை கேட்கறதுக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, விரும்புறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, போதிக்கப்படுகிற சத்தியமும் இல்லை. ஒரு ஆத்மாவை பார்த்து நம்ம வந்து அந்த நரகத்து வேதனைக்கு அந்த கொடிய காலங்களுடைய வேதனைக்கு தப்பு வைக்கிற மாதிரி நாம் வந்து போதிக்கிறதுக்கு நாம் நினைச்சாலும் அங்கே என்ன செய்யறதில்ல, ஜனங்கள் வந்து என்ன செய்யறதில்ல, விரும்புகிறதில்லை. ஏன் விரும்புகிறது இல்லைன்னா காலம் வந்து கடைசி காலம். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. கர்த்தர் வந்து அவரை தேடும்போது ஆசீர்வாதங்களை தானாகவே தருகிற தேவன் என்பது எனக்கு யாருமே என்ன செய்யறது சிந்திக்கிறதே கிடையாது. ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கட்டும், இல்லை நல்ல நிலைமை இருக்கிற விசுவாசிகள் தன்னுடைய தேவைகளை பெருக்குகிறதுக்கு இல்லாட்டி தன்னுடைய கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை தருகிற பாதைகளை தான் தேடி ஓடுறாங்க. இல்லையா இந்த நரக வேதனைக்கு தப்பு வைக்கிறதுக்கு யாருமே என்ன செய்யறாங்க, ஆமாம் எடுக்கிறதே கிடையாது. அப்போ லாஸ்ட்டு கடைசி மூமெண்ட்ல கர்த்தர் வந்து எல்லாரையும் அழிக்க சித்தம் கொண்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம தேவனை பார்த்து என்ன செய்ய முடியாது, நாம் வந்து என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. அப்போ ஒரு இஸ்ரவேல் தேசத்துல 70 பேரை பார்க்குறாரு, 30 பார்க்குறாரு. அப்போ இங்கே 70 பேரை இங்கே பார்க்கும்போது வெளிப்படுத்தின செய்கிற 6 தூதர்கள் என்ன செய்கிறார், 6 புருஷங்க 6 தூதர்கள் என்ன செய்கிறார், ரெடி பண்ணி வச்சுறாரு. தேவாலயம் தீட்டுப்படுகிற தரிசனத்தோட வெளிப்படுத்தல் என்ன செய்கிறாரு, இவர் என்னைக்கு பார்த்தாரு தரிசனம், இயேசு கிறிஸ்துக்கு 2025 முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை பார்க்காரு, 6 புருஷன் சொல்றாரு. இவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து 1ஆம் நூற்றாண்டுல லாஸ்ட் 90 வயசுல என்ன செய்யற யோவான் வந்து தீர்க்க தரிசனம் பார்க்கிறார். அப்ப தரிசனங்கள் வந்து என்னைக்குமே என்ன செய்யாது, நிறைவேறாம இருக்காது. அது வந்து சகரியால பார்க்கணும். அப்ப தரிசனத்தை வந்து எசேக்கியேல்ல கொடுத்து 6 புருஷர் வந்து என்ன செய்வாங்க,
இந்த தேவாலயம் இந்த எருசலேமை வந்து என்ன செய்வார், முற்றிலுமாக என்ன செய்வார், கர்த்தர் வந்து பாபிலோன் ராஜாவுக்கு என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார், தரைமட்டமாக்குவார் அப்படிங்கிறது அந்த தரிசனத்துடைய அந்த சாராம்சம். இந்த தரிசனத்தை யாருக்கு கொடுக்குற, 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யோவான் சீஷனுக்கு ஒரு 90 வயசில் வச்சுக்கோங்க, 70 வயசுலையோ 90 வயசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வருஷத்தில் என்ன செய்யறாரு, ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ இது முழுவதுமாக அழிக்கப்பட்ட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ, அது ஒரு தனி தலைப்பில் வந்து பார்க்கலாம். எருசலேம் மாதிரி தரைமட்டமாக்கப்பட்ட அந்த நகரம் தரைமட்டமாக்கப்பட்ட எந்த ஒரு நகரமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எருசலேம் சோதோம் நகர் என்ன பண்ணாங்க, டோட்டலாக அழிச்சிட்டாங்க. சோதோம் நகர் இன்னைக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து பின்னாடி பார்க்கலாம், நம்ம சரித்திரத்தை பார்க்கலாம். அப்போது சோதோம் நகரை பார்க்குறோம், அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டாங்க. ஆனால் எருசலேம் நகரத்தை தரைமட்டமாக ஆக்குனாங்க. அவன் ஒரு காலத்தில் என்ன செஞ்சார், 1948 துளிர்க்க பண்ணின தேவனாக இருக்கிறார். அப்போ இது எப்படி துளிர்க்க பண்ணின தேவனாக இருப்பான்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்திருக்காங்க, தேவனை தேடுகிற ஒரு ஜனங்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் நிமித்தம் என்ன செய்கிறார் கர்த்தர், துளிர்க்க பண்ணுகிற தேவன். ஆபிரகாம் நிமித்தம் துளிர்க்க பண்ணி வைக்கிறான். அப்போது நம்ம நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அழிவுக்கு, டோட்டல் அழிவுக்கு, இப்போ நம்ம டோட்டல் அழிவு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அழிவும் உண்டு. எசேக்கியேலுடைய தரிசனத்துலையும் இந்த வெளிப்படுத்தல் தரிசனம், தானியேலுடைய தரிசனம், சகரியாவுடைய தரிசனம் எல்லாமே மிங்கலாம். தரிசனக்காரங்கன்னு பார்த்தாலே நீங்கள் ஆபிரகாமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு. ஒன்றுக்குள்ளே போனோம்னா ஒன்றுலேருந்து வெளியில் வர முடியும், ஒன்றுக்குள்ளே போனால் ஒன்றுலேருந்து வெளியே போகணும். அவ்வளோ நிறையா விஷயங்கள் தானே செஞ்சு கொட்டி கிடக்குது. நம்ம சாதாரண என்ன செஞ்சிடறோம், வாசிச்சுட்டு நம்ம வந்து போயிடும். அப்போது தரைமட்டமாக அழிச்சாலும் அதை துளிர்க்க பண்ணுகிற தேவன் வந்து ஏசாயாவில் சொல்லியிருப்பார், ஒரு கிளையை ரொம்ப பண்ணுவேன், ஈசாயின் வேர் அப்படின்னு சொல்லி. அப்போ இத்தனை தீர்க்கதரிசியோட என்ன செய்யுது, இந்த தரிசனங்கள் வந்து என்ன செய்யணும்னா அப்படியே இழையாடி கொண்டுட்டு வந்து வருவார். இது ஆபிரகாமிலே என்ன செய்யும், இழையாடி. ஆபிரகாமும் தரிசனம் பார்த்துருப்பார். ஆனால் நம்ம டோட்டல் தரிசனக்காரன் நம்ம சொல்ல எசேக்கியேல் தான் சொல்லுவோம். அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் வந்து டோட்டலாக ஒரு தரிசனத்தை வந்து எழுதுறாரு. அதில் கடைசி கால தரிசனங்கள் அப்படிங்கிற சம்பவம், கடைசி கால சம்பவங்கள் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இவரத்தை எசேக்கியேல் சகரியா இருக்கிறாரு, இவர் தானியேல் இருக்கிறாரு, அவர் வந்து கடைசி கால சம்பவம் கொண்டு போயிடுவாங்க. ஆபிரகாம் இருக்கிறார், ஆபிரகாம் தரிசனம் கொடுத்துருப்பார். இவர் யாக்கோபு தரிசனம் கொடுத்துருப்பார், ஈசாக்கும் தரிசனம் பார்த்துருப்பார், மனோவோட மனைவியும் தரிசனம் பார்த்துருப்பார். அப்போ ஏகப்பட்ட பேர் இங்கே என்ன செய்கிறாங்க, தரிசனம் பார்த்துருக்காங்க. ஆனால் பட் வந்து தரிசனக்காரன் சொல்லப்பட்ட ஒரே ஆள் வந்து எசேக்கியேல். ஏன்னா அவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஆவிக்குள்ளானேன். அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கும்போது உப்பரியை மேல் கொண்டு போகிறாரு. அப்படிங்கும்போது அது ஆவிக்குள்ளான அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிசாசு வந்து அவரை கொண்டு போக முடியாது, ஆவிக்குள்ளான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, வராங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, தரிசனம் பார்க்குறாங்க. அவங்க என்ன பேர், அவங்க ரூமுக்குள்ளே, அவங்க அறைக்குள்ளே பூட்டி பயந்து இருக்கும்போது என்ன செய்கிறார், அறைகளுக்கு நடுவே உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் முகமுகமாய் பார்த்தாங்களா, தரிசனத்தில் பார்த்தாங்களா அப்படிங்கிறவங்க சொல்லப்படலை. ஆனால் அதுவும் ஒரு விதமான தரிசனம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மீன் அப்பத்தெல்லாம் கொச்சு கூப்பிட்றாரா, அதுவும் ஒரு விதமான தரிசனம். இப்போ தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா பகவதத்துலேருந்து ஏகப்பட்ட தரிசனக்காரர்கள் இருந்தாங்க. எசேக்கியேல் என்ன சரி, அவர் தரிசனக்காரர். அவருடைய தரிசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேலின் அழிவை குறித்து இருக்குது, மற்ற நாடுகளை குறித்து என்ன இருக்குது, அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அடையாளப்படுத்தும் போது ஆண்டவர் அவருடைய எசேக்கியேலுடைய அனுபவங்கள் என்னென்னா தரிசனத்தில் நிறைஞ்சதான் என்ன செய்கிறாரு, அந்த காரியங்கள் வந்து நம்ம பிரித்து பார்க்குறோம். பட் ஆனால் தரிசனத்தை பிரித்து பார்க்குறோம், அடையாளங்களை பிரித்து பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது எசேக்கியேல் மட்டும் செய்யறதுனா அந்த தரிசனத்தில் நிரம்பி வருகிற ஒரு தேவனாக மனுஷனாக இருக்கிறார். எசேக்கியேலை போல ஆவிக்குள்ளாகி எல்லா காரியங்களையும் செய்கிற ஒரு மனுஷனாக ஒரு தீர்க்கதரிசி நம்ம செய்கிறாரு பார்க்க முடியாது. பவுல் எழுதியிருப்பார், நான் வந்து 3ஆம் வானம் வரை கொல்லப்பட்டேன். அப்போ மீதி வந்து அவர் எழுதினாரா எழுதலைன்னா டோட்டலாக வந்து எசேக்கியேல் என்ன செய்கிறாரு, எழுதி வச்சிருக்காரு. அவனுடைய தரிசனங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் இல்லை வேதத்தில் இருக்கிற எல்லாமே கத்தரின்னு செய்கிறாரு. அங்கே இங்கே கணிச்சிடாரு, கோர்வையாக வச்சு இழையாடி அதுக்குரிய சத்தியம் நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற தேவை. இதையும் மிஞ்சி நமக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார், அது பெரிய டாப்பிக்காக போயிட்டே இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேர் நம்ம வந்து ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறோம், பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டும் போது இயேசு தனிப்பட்ட நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அதை பிரித்து பார்த்து நம்ம வந்து அதை வியாக்கியானம் பண்ணுகிறது எது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். நான் தியாலஜி படிச்சிருக்கேன், தியாலஜி இறைகள் படிச்சிருக்கிறேன், அந்த வல்லுநர் வந்து அந்த இப்படி வந்து கொண்டுட்டு வராரு அப்படிங்கும்போது அதை நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. படிச்சிருக்கா அது படிப்போட போகணும், அதை வந்து நம்ம பிரசங்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இந்த இடத்துல இருக்கு ஏசப்பா வந்து. ஆமாம், இயேசு வந்து எதுக்கு சொல்லணும். அப்போ தேவன் அப்படின்னாலே திரியேக தேவன் அப்படின்னு சொல்லிச்சாங்க. தேவன்னா சமஸ்கிருத வார்த்தை, தேவன்னா கடவுள் என்கிற வார்த்தை, கடந்து நிற்கிறவர் என்கிற வார்த்தை. இதை நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்கிறாங்க, ஒரு படிப்புக்கு நமக்கு சொல்கிறாங்கன்னா அதை நமக்குள்ளே வச்சுக்கணும். அது என்ன செய்யக்கூடாது, வெளியில் பிரசங்க பீடத்தில் என்ன செய்யக்கூடாது, அதை வியாக்கியானம் பண்ணி தேவையில்லாத என்ன செய்யணும், அது என்ன சொல்கிறது, எதிர்மறையான கருத்துக்கள் இல்லையா, அது வந்து எப்படிப்பட்ட தூர உபதேசமாக மாறி அப்போ எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு இப்போ நான் பைபிளில் இருக்கிறத நான் சொல்கிறேன், நான் புதுசாக எதையுமே சொல்கிறேன். அப்போது பைபிளில் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு படிக்கிறதுக்கு, இல்லை அதுக்குரிய சத்தியங்களை நம்ம என்ன செஞ்சோன்னா அறிந்து கொள்கிறதுக்கு. இன்றைக்கி ஒரு 25 புருஷரை பார்த்தோம். அப்போ 25 புருஷர்னா யார், அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களோட சரித்திரம் சொல்லப்படலை, வம்ச அட்டவணையெல்லாம் வரலை. அப்போ அவங்க யார், புறஜாதி. இப்போ இஸ்ரவேலுக்குள்ள வந்து புறஜாதி இருக்கிறாங்க. 70 பேர் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க. 25 பேர் ஆராதனை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அடையாளம் கர்த்தர் போடுகிறார். அப்போ அடையாளம் போடும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இஸ்ரவேல் அது குறிப்பிட்டு சொல்ல, அடையாளம் போடுகிறவங்க யாருன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல. அப்போ இதெல்லாம் நம்மள புறஜாதியாக நாமும் இருக்கலாம், இஸ்ரவேல் இது நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து துருபதேசம் கிடையாது. அப்போ ஒரு வசனத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும், போதிக்கும் போது ஆமாம் துருபதேசம் என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ள கலந்துடக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு ஆத்மாவை தூக்கி எடுக்கிற வார்த்தைகளை என்ன செய்யணும், எப்பவுமே போதிக்கணும். தேவனுடைய இப்போ நம்ம ஜெபத்தில் இருக்கிறோம், ஜெபத்தில் இருக்கும்போது நம்ம வந்து இப்போ பிரசங்கம் பண்ண போகிறோம். பிரசங்கம் பண்ணுறது கர்த்தர் வந்து ஆயத்தமாக பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ வேதத்தை எடுத்து நம்ம வந்து நம்ம நல்லா இப்போ நம்ம எடுத்து நம்ம உங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. வேதத்தை திறந்து நம்ம எல்லா வார்த்தைகளையும் நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரு, கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அங்கே உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ தெரியுது, நான் ஈசாக்கு குரூப்புக்கு போகிறேன்னா அங்கே இருக்கிறவங்க தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் வசனம் எடுக்கும்போது அந்த வசனத்தை எடுத்து வச்சாலும் அங்கே போகும்போது என்ன செய்வார்னா ஆவியானவர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வார், பேசுகிற தேவனாக இருப்பார். இங்கே இருக்கும்போது இன்றைக்கி நான் நேற்று வந்து வசனம் எடுத்து பேசும்போது சாமுவேலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க வந்து தவறு பண்ணுவாங்க இல்லையா, அந்த தவறு பண்ணுகிற காரியங்களை குறித்து என்ன செஞ்சார், எனக்கு வந்து இடைப்பட்டார். அப்போ நம்ம இருக்கிறது வர்றது 10 பேர். அவங்ககிட்ட நான் கண்டம் பண்ணி பேச முடியாது, யாரையுமே நம்ம கண்டம் பண்ணி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இந்த சம்பவங்களை கொடுக்குறாரு, எப்படி நம்ம போய் நம்ம பண்ணுறது அப்படின்னு சரி நம்ம குறித்து வச்சுட்டு ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது கர்த்தர் அதற்கு ஏற்ற விதமாக செஞ்சார், பேசுகிற தேவனாக இருக்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஜோம் பண்ணுறதுக்காக நினச்சேன், ஆயத்தம். அப்போ இந்த காரியங்களை குறித்து நம்ம போய் அங்கே என்ன பண்ணுறது பேசுகிறது அப்படின்போது அந்த காரியம் இங்கே நமக்காக கொடுத்த காரியம், அதை குறித்து பேசிட்டு மீதி டாபிக் நான் எடுக்கலை. மீதி டாப்பிக்குள்ளே நான் என்னை கர்த்தர் வந்து போக விடலை, நேரங்கள் வந்து சரியாச்சு. இது மாதிரி நாம் வந்து எடுக்கிற வார்த்தைகளோ இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளோ இல்லை நமக்கே நாமே கொடுக்குற வார்த்தைகளாக இருந்தாலும் வேதத்தில் வந்து ஒத்துப்போகுது. ஆவியானவர் நம்ம இடைப்படுகிறாரா, இடைப்படுகிற வார்த்தைகளை தான் நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். சரி நமக்கு பைபிள் எடுத்துருக்குறோம், வர்ற வார்த்தைகளெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர் இடைபட நேரங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரங்கள் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேசுகிறோம். எல்லாத்தையும் நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் எல்லாமே சொல்லிடுவேன். தீர்க்கதரிசிகள் என்ன செய்யணும், தன்னுடைய ஆவிகளை அடக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வந்து இருக்குது. இறைமை என்ன சொல்கிறாரு, அவனுடைய எலும்போது என்ன ஆகுது, அப்படியே அவருடைய
வார்த்தைகளை நான் வந்து வெளியே சொல்ல முடியாமல் எலும்பு என்ன செய்யுது, அப்படியே அக்கினியில் கருகி போகுது. அப்படிங்கிற மாதிரி அடக்கி வச்சு நித்தம் என்னோட எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உருகி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தீர்க்கதரிசிக்கு அப்படி தான் இருக்குது. ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்கிற வார்த்தைலாம் அப்படியே என்ன செஞ்சு புட்டு வச்சுருவார். ஆனால் நம்ம அந்த இடம் சூழ்நிலை அந்த ஆத்மாவை குறித்து என்ன செய்வோம், கவனமாக வைப்போம். ஆனால் சில நேரங்களில் சில ஆத்மாக்கள் வரும்போது டோட்டலாக நீ சொல்லத்தான் ஆகணும்னா அவங்க நான் சொல்ல மாதிரி அதை தூக்கி எடுக்கக்கூடிய தருணத்தில் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தாருன்னு நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லித்தான் ஆகும். அதனால தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட நபருக்கு தனிமையாக சொல்கிறது நல்லது. இப்போ சபைகளில் வந்து சொல்கிறோம், சபைகளில் வந்து சொல்லும்போது ஆசீர்வாதத்தை மட்டும்தான் அளவு பண்ணணும். அதுக்கு மேலே போனோம்னா தடை பண்ணுகிற சபைகளாக தான் இருக்கும். ஏன்னா சபை சிதறடிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சபையில் இருந்து ஒரு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு அங்கெல்லாம் இருக்காது, மெம்பர்ஷிப் வச்சாச்சுடா வச்சாச்சு வச்சுச்சுடா. எனக்கு ஒரு தம்பி இருக்காங்கல்ல, அதை பார்க் இருப்பாங்க இங்கே பெரிய ஸ்விம்மிங் பூல்ல அதே ஒட்டி வச்சுப்பேன். எங்கள் அப்பாவும் எல்லாரும் பைசன் போகணும் ஸ்விம்மிங் பூல்ல, நீ மட்டும் எனக்கு வரையும் பேட் ஒரு இதை போட்டாங்க பைசன். படுத்துட்டு நீச்சல் அடிச்சேன்ல, படுத்துக்கிட்டு அப்புறம் உட்காந்துக்கிட்டேன்ல. அப்புறம் அந்த தம்பி நானும் விளையாடுவோம். நான் வந்து அந்த தம்பியோட கொடுப்பேன், நான் பயமாக ஜூஸ் கொடுப்பேன்ல. அப்புறம் நீ வீட்டுக்கு போயிருந்த சிக்கனை அப்படியே வச்சிருந்தேன், ஊற்றி வச்சுட்டு சிக்கனை அப்படியே வச்சுட்டு வந்தேன். பாப்பாவை எடுத்து விடான்னு அதுக்குள்ளே தூக்கி போட்டு சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து அந்த எசேக்கியேல் தரிசனத்தில் என்ன பண்ணோம், அந்த விக்கிரக ஆராதனை குறித்து நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன செய்ய நியாயத்திற்கு கொண்டு வருது தேவனாக இருக்கிறார் அந்த தரிசனம். இப்போ எசேக்கியேலில் வந்து ஒரு எருசலேமில் உள்ள நியாயத்தீர்ப்பை நம்ம படிச்சிருக்கோம், அதுவும் தொடர்ந்து இருக்குது, அதோட முடியலை. 1948 அவங்க வந்து இப்போ துளிர்க்க ஆரம்பித்தாலும் இன்னமும் அவங்க இயேசு கிறிஸ்து வருகிற பகிரங்க வருகை வரைக்கும் என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து நியாயத்தீர்ப்பு. அப்போ வெளிப்படுத்தல் 15:6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 புருஷர்கள் வந்து அந்த லாஸ்ட் வசனவாசியும் அந்த 6 புருஷர்கள் வெளிப்படுத்தல் 15:8 வாசிங்க. 15:8 அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அப்போ அந்த ஆலயத்தில் தீட்டுப்படுறதுனால ஆலயத்தில் இருக்காங்க 7 தூதர்கள். அந்த 7 தூதர்களுக்கு 7 வாதைகள் வந்து வரும். அந்த 7 வாதைகள் எப்படிப்பட்ட வாதைகள் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அப்போ அது நிறைவேறுகிற வரைக்கும் ஆலயத்துக்குள்ள யாரும் போக முடியாம யாருமே போக முடியாது. அப்படிதான் இருக்குது. லாஸ்ட் 8வது வருஷம். அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்திருந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அப்போ தேவாலயத்தில் யாரு கூட போக முடியலையா, தூதர்கள் கூட போகணும். அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினா எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கர்த்தர் தரிசனத்தை ஒன்றுமே சொல்லாமல் அவர் என்ன செய்யலை, சொல்லாமல் எதுவும் என்ன செய்யலை. அப்போ ஆலயத்தை தீட்டுப்படுத்துறது எவ்வளோ பெரிய தவறு. இப்போ சரீர ஆலயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உலக பிரகாரமாக நம்ம ஆலயத்துக்கு போகணும்.
அங்கே எத்தனை பேர் செல்ஃபோன் பேசுகிறாங்க, எத்தனை பேர் செல்ஃபோன் பார்க்குறாங்க. அந்த ஆலயத்துக்கு கடமையாக வந்துட்டு போகிறாங்க எத்தனை பேர். பிரசங்கம் கேட்குறாங்களா, செபத்துக்கு ஓடுறாங்க, காலை மிதிச்சுட்டு ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட். நம்ம நினைக்கிறோம், ஆஹா நம்ம இன்னைக்கு சண்டே சர்வீஸ் எப்படியாவது போயிடுவோம். இல்லைன்னா சரி சண்டே சர்வீஸே அட்டன் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட். அவ்வளோ இன்னைக்கு லேட்டாக வருங்களா, பனிஷ்மெண்ட். உணர்வு ஆலயம் அப்படிங்கும்போது என்ன சொல்றாரு, அந்த வாதைகள் நிரம்புகிற வரைக்கும் என்ன பண்றாரா, யாருமே உள்ள வரக்கூடாது. அப்போ எவ்வளவோ பயபக்தியாக ஒரு ஆலயத்தில் வந்து தேவனுடைய ஆலயத்தில் நம்ம இருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம். ஏன்னா இந்த உணர்வு இந்த சத்தியம் என்ன செய்யல, வெளியில் சொல்ல முடியல. இன்னைக்கு பாசம்னு சொன்னோம்னா செய்யறாங்க, யாரும் வரமாட்டாங்க. இதுதான் எல்லாருக்கும் ஒரு பயம். வர்றாங்க வரல, சத்தியத்தை என்ன செய்யணும், நாம போதிக்கணும். அப்போ நான் வந்து அந்த ஆலய ஆராதனைக்கு என்ன செய்யணும், நான் முன்னாடி வரணும். அது ஒன்று இருக்கு இல்லையா, நான் போதிக்கிறேன், நான் என்ன செய்யணும் அந்த டயத்துக்கு நான் வரணும். அப்போ நானே வரலைன்னா மற்றவங்க என்ன செய்வாங்க, குற்றம் சாட்டுக்கிறேன். நான் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் வந்து தான் ஆகணும். பிரசங்கம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தால் என்ன செய்யணும், முன்னாடி வந்து தான் ஆகணும். நான் கர்த்தர் அதை பார்க்கறது இல்லை. நீ போதிக்கிற, உனக்கு முடியலை, உனக்கு சுகம் இல்லை, அதனால நீ லேட்டாக வரணும்னு செய்யலை, வசனம் சொல்லப்படலை. இது சொல்லித்தான் செய்யறது. நீ ஆலயத்துக்கு வந்து நீ என்னை வந்து ஆராதனை கட்டாயப்படுத்தலை. அவர் கட்டாயப்படுத்துகிற தேவனும் இல்லை, ஆனால் பனிஷ்மெண்ட். அப்போ இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததி என்ன செய்யணும், சந்ததியும் ஆமாம் மீட்கப்படும். அப்போ ஒரு சத்தியம் சொல்லணும். அப்படியே எப்படிப்பட்ட சத்தியமாக இருக்கணும், அந்த ஆத்மாவை நரகத்திலிருந்து தூக்குறது, அந்த ஆத்மாவை இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்லேருந்து தூக்குறது. அதே நேரத்தில் நானும் இந்த சத்தியத்தை பார்த்து இந்த சத்தியத்திலிருந்து என்னையும் நானே தப்பு வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட நினைவுகளோட அப்படிப்பட்ட சிந்தனைகளோட என்ன செய்யணும், எப்போவுமே காரியங்களை நாமளும் கற்றுக்கிறோம், மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் இவ்வளோ தான் கற்றுருக்கோம். ரைட்டா, இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, ஒரு ஆத்மாவை அந்த நியாயத்தீர்ப்புலேருந்து நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைங்க. ரசிக்கப்படாத கணவன் இருக்கிறாரா, அது ஓகே. ரசிக்கப்பட்ட பிள்ளை இருக்குல்ல, பிள்ளைக்கு சத்தியம் சொல்லணும்ல, அதை வழி நடத்தணும்ல, செய்யணுமா செய்யக்கூடாது, என்னென்ன எஃபர்ட் போட முடியுமோ அந்த எஃபர்ட் நம்ம செய்யணும். போடலைன்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் நமக்கு என்ன இருக்குது. ஏன்னா தேவதூதர்களும் செய்ய முடியல, உள்ளே போக முடியலை. அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் தேவதூதர். அவங்களே போக முடியல, நம்ம என்ன செய்ய முடியும். நம்மளை யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லிடுறோம், கிருபையினால நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், இஸ்ரவேலுக்கு நமக்கு கடின மனசு கிடையாது, நாம் உடனே போயிடுவோம். அப்போ நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறோம். மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கையில் சொல்கிறோம். அது உண்மைதான். கிருபை நிமித்தம் நம்ம மேலே போயிடும். ஆனால் அதுக்குரிய பனிஷ்மெண்ட் என்ன இருக்குது, மேலே தூக்கிட்டு போகிறேன்னா இங்கே அந்த பனிஷ்மெண்ட் நடக்குது இருக்குது. இப்போ நான் ஏன் கஷ்டப்படுறேன், என் குடும்பம் ஏன் கஷ்டப்படுது, எனக்கு நானே ஏன் கஷ்டப்படுறேன். அப்போ உங்கள் மேலே திரும்ப திரும்ப அந்த பனிஷ்மெண்ட் என்ன செய்கிறாரு, கொண்டுட்டே வருவார். அப்போ ஒரு ரட்சிப்புக்கு இப்போ சொல்கிறேன், ஏன் என்னுடைய சொந்தக்காரங்கெல்லாம் போகல, ஏன் என்னுடைய வீட்டுக்காரத்துக்கு, ஏன் என் பிள்ளை ரசிக்கவில்லை, இந்த பனிஷ்மெண்ட் என்ன செய்யும், எந்த பனிஷ்மெண்ட் எப்படி தாக்கும்னா யாருக்குன்னு செய்யறது தெரியாதுல்ல. வேதத்தில் வசனங்கள்லாம் இருக்குது. தூதர்களே அந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியுமா, நீ உன் புருஷன் வந்து என்ன செய்யணும் சொல்லுவாரா, சொல்ல மாட்டான். நீயே சரியில்லை, உன் புருஷன் வந்து என்ன செய்வான், அவன் வந்து என்னை எப்படி கும்பிடுவான், கேள்வி கேட்பாரா, கேட்க மாட்டான். அப்போ ஒரு காரியங்களை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது, இந்த வசனத்தை படித்து சொல்லும்போது, ஆத்மாக்களை தப்பு வைக்கும்படியா, நம்ம குடும்பத்தை தப்பு வைக்கும்படியா, நம்ம சொந்த பந்தத்தை தப்பு வைக்கும்படியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை தப்பு வைக்கும்படியா வசனம் சொல்லுவான். போதிக்கிறது மட்டுமில்லை, நாமளும் நடந்து. நானே ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஃபங்க்ஷன் போனேன்னா என்னை பின்பற்றவங்க எப்படி இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நானே துக்க வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு என்னை பின்பற்றுறவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி தான் இருப்பான். சாட்சி இருக்குது. போதகரில் நம்முடைய மனைவியோ பிள்ளையோ இறந்தால் கூட அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்து சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போகிற கூட்டத்தெல்லாம்
இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ஒரு வீட்டில் வந்து ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அதை சண்டே என்ன மாட்டாங்க, அடக்கம் பண்ண மாட்டாங்க. சண்டே கல்யாணம் வைக்கிறது, சண்டே எந்த மெசேஜ் சார், வேறு ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் கர்த்தர் வந்து வச்சுருக்காரு, ஒன்று வச்சுருக்காரு. ஆனால் இந்த நிர்விசாரமான ஆராதனை கர்த்தர் மாத்தலை, அதை நடத்துகிறவங்க என்ன செய்யணும், எந்த ஜபமாக இருக்கட்டும், அரையும் குறையுமா யாரும் என்ன செய்யக்கூடாது, அட்டன் பண்ணாதீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க வர்றவங்க நம்ம தடை பண்ண வேண்டியதில்லை. வரும்போது என்ன செய்யணும், பண்ணுங்க, இதுக்குரிய என்ன செய்யணும், பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறது என்ன செய்யணும், ஆத்துமாக்களுக்கு சொல்லணும். நீ பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொன்னால் அவன் மோகன்லால் சொல்லுக்கு ஓடி போயிடுறேன் அப்படின்னா போயிட்டு போகிறேன். எங்கே ஆசீர்வாதம் வார்த்தை எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து நியாய தீர்ப்பு சொல்கிறாங்க. அப்படின்னா நியாய தீர்ப்பு தப்பு வைக்க நம்ம வச்சுருக்காரு. ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன செய்யலை, ஆசீர்வாத பிரசங்கத்துக்கு என்ன செய்யலை, நம்மளை வைக்கவே இல்லை. எங்கேயாவது நீ ஆசீர்வாதத்தை பற்றி பேசுன இந்த தீர்க்க தரிசியாக சொல்லியிருக்கிறாரா, நீ அதை மட்டும் பேசணும்னு. கண்டித்து வளர்க்குற பிள்ளைங்க தான் என்ன செய்யணும், குடும்பத்தில் நல்லா வரும். நீங்கள் கண்டிக்காமல் ஒரு பிள்ளையை வளர்க்குறீங்க சார், அது எந்த அளவுக்கு நல்ல பிள்ளையாக வரும். உலகத்திலே நம்ம நடைமுறையில் இருக்கல, என் பிள்ளையை கண்டிக்கலை அதனால இப்படி வளர்ந்துட்டாங்க. அப்போ பிள்ளையவே நம்ம கண்டித்து வளர்க்கணும், நல்லபடியாக இருக்கணும். ஒரு ஆத்மா என்ன செய்யணும், கண்டிக்கணும், எடுத்து சொல்லுகிற விதமாக என்ன செய்யணும். நீ உடனே நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படிலாம் பேசணும், கண்டமாக அந்த வார்த்தைகளை அவங்க புரியும்படி என்ன செய்யணும். அப்படி வரலைன்னா என்ன ஆகும், வசனம் இப்படி இருக்குப்போம் இருக்குதா, வசனத்தை வச்சு என்ன செய்யணும், பேசணும். பேச இப்படி இருக்கு, இப்படி வாங்க, இதுக்கு கணக்கு கொடுக்கணும், நேரத்துக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி பேசணும். டெய்லி பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தகுதி கொடுக்கணும். ஏன்னா அந்த நான் சொல்கிற பேச்சு போதகனை என்னை திருப்பி கேள்வி கேட்கும். அக்கினை தீர்ப்புக்குள்ளாகாதபடி அநேகர் போதகர் ஆகாது இருக்கிறார். அக்கினை தீர்ப்புக்குன்னா நான் சொல்கிற வசனம் என்ன செய்யக்கூடாது, திருப்பக்கூடாது. அமைச்சர்